பாதுகாப்பு விஷயம். கர்நாடகாவில் ஒரு பெண்மணியை ஏராளமான மறுப்பாளர்கள் சூழ்ந்து கொண்டார்கள். அந்த ஒரு பெண்மணி தான் அல்லாஹ்வுடைய ஈமானிய உறுதியோடு அல்லாஹு அக்பர் அல்லாஹு அக்பர் என்று அனைத்து மறுப்பாளர்களையும் விரட்டக்கூடிய அளவுக்கு அந்த சொல்லினுடைய வலிமையை அல்லாஹ் கொடுத்தானா இல்லையா? இறைவன் மீது உள்ள அந்த நம்பிக்கை வலுவாகும் போது தியாகத்தினுடைய வெற்றி அல்லாஹ் கொடுப்பான். இந்த உலகத்துல அல்லாஹ்வுக்காண்டி நீ என்ன செஞ்ச? அல்லாஹ் கேட்க மாட்டானா? அல்லாஹ் கேட்பானா? மறுமையில கேட்பானா? உனக்கு செல்வத்தை கொடுத்தேனே நீ என்ன பண்ணினாய் என்று அல்லாஹ் கேட்பான். உனக்கு உடல் வலுவை கொடுத்தேனே அல்ல ஆரோக்கியத்தின் மூலியமாக உடல் வலுவின் மூலியமாக எனக்காக நீ செய்தது என்ன என்று மறுமையிலே அல்லாஹ் கேட்பான். உனக்கு கல்வியை கொடுத்தேனே கல்வியினால் நீ செய்தது என்ன என்று அல்லாஹ் கேட்பான். இந்த உலகத்துல நமக்கு அல்லாஹ் தந்திருக்கக்கூடிய கல்வியா இருந்தாலும் சரி, செல்வமா இருந்தாலும் சரி, உடலா இருந்தாலும் சரி, அல்லாஹ் மறுமையிலே அதற்கு உள்ளான கேள்விகளை கேட்பான்ங்கிறது விளங்குதா இல்லையா? அகிலங்களை எல்லாம் படைத்து பராமரிக்கக்கூடியவனும் கண்ணியத்தின் அதிபதியும் புகழ் அனைத்திற்கும் சொந்தக்காரனாக இருக்கக்கூடிய எல்லாம் வல்ல அல்லாஹுவின் நல்லடியார்களே, அல்லாஹு ரப்புல் ஆலமீனுடைய அன்பையும் அருளையும் பெற வேண்டும் என்று சொன்னால் இந்த உலகத்திலே நாம் வாழும்போது இறைவனுக்காக நாம் எதையாவது தியாகம் செய்யக்கூடியவர்களாக இருக்க வேண்டும் என்று இஸ்லாம் மார்க்கம் நமக்கு கட்டளை இடுகிறது. அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் சொல்லுகிறான், உங்களுக்கு முன் சென்ற சமுதாயம் பல்வேறு விதமான சோதனைக்கு உள்ளாக்கப்பட்ட நிலையிலே அல்லாஹுடைய உதவி எப்போது வரும் எப்போது வரும் என்று அவர்கள் அழைக்கப்பட்டார்கள். அறிந்து கொள்க, அல்லாஹுடைய உதவி அருகிலேயே இருக்கிறது என்று நபியே நன்மாராயம் சொல்லுங்கள் என்று அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் நபிமார்களுடைய அந்த சமூகம் எப்படி இருந்தது என்பதனை நமக்கு சொல்லுகிறான். நபிமார்களை பின்பற்றியதனால் அந்த சமுதாயம் பல்வேறு விதமான தியாகங்களை செய்யக்கூடியவர்களாக இருந்தார்கள் என்கின்ற நிறைய வசனங்களை நம்ம பார்க்க முடிகிறது. உங்களுக்கு முன் சென்ற சமுதாயத்திற்கு ஏற்பட்ட சோதனை உங்களுக்கு ஏற்படாமல் நீங்கள் சொர்க்கம் சென்று விடலாம் என்று எண்ணிக்கொண்டீர்களா என்று அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் கேட்கிறான். அவர்களுக்கு வறுமையும் பிணியும் மாறி மாறி வந்தது. அப்போ அதற்கு முன்னால் வாழ்ந்த சமுதாயத்தினுடைய நிலை எப்படி இருந்துச்சுன்னு சொன்னால், அல்லாஹுடைய பாதையில ஏராளமான தியாகம் செய்யக்கூடியவர்களாக அவங்க இருந்திருக்கிறாங்க. ஏராளமான பிரச்சனைகளை எதிர்கொண்டிருக்கிறார்கள், துன்பங்களை அவர்கள் அடக்குமுறைகளை எதிர்கொண்டிருக்கிறார்கள் என்கின்ற விஷயத்தை நம்ம பார்க்க முடிகிறது. அல்லாஹுடைய திருப்தி என்பது அப்படித்தான் இருக்கிறது. அல்லாஹ் ஒரு வசனத்தில் சொல்லும் போது, நம்பிக்கை கொண்டோரே, துன்புறுத்தும் வேதனையில் இருந்து உங்களை காக்கும் ஒரு வியாபாரத்தை உங்களுக்கு நாம் சொல்லட்டுமா என்று அல்லாஹ் கேட்கிறார். துன்புறுத்தும் வேதனையில் இருந்து உங்களை பாதுகாக்கும் ஒரு வியாபாரம் அப்படின்னு அல்லாஹ் சொல்கிறான். அந்த வியாபாரம் எப்படி என்று சொன்னால், அல்லாஹ்வையும் அவனுடைய தூதரையும் நீங்கள் நம்பி உங்கள் செல்வங்களாலும் உங்களுடைய உயிர்களாலும் அவனுடைய பாதையில் போர்விடாகும் நீங்கள் அறிவராக இருந்தால் இதுவே உங்களுக்கு சிறந்ததாகும் என்று அல்லாஹ் சொல்லுகிறான். அதான் அல்லாஹ்வுடைய பாதையில உங்களுடைய செல்வங்களாலும் உங்களுடைய உயிர்களாலும் தியாகம் செய்யறோம் இல்லையா, அதுதான் பெரிய வியாபாரங்கிறான். நம்ம உலகத்துல வியாபாரம் செய்யும் போது காசு பணத்தை கொடுத்து பொருளாதாரத்தை கொடுத்து ஒரு பொருளை வாங்குறோம், இதை வியாபாரம் என்று நம்ம புரிஞ்சு வச்சிருக்கிறோம். அல்லாஹ் ஒரு வியாபாரத்தை என்ன சொல்றான்னு சொன்னால், உங்களுடைய உடைமைகள், உங்களுடைய செல்வம், உங்களுடைய பொருளாதாரம், உங்களுடைய உயிர், இதையெல்லாம் அல்லாஹ்வுடைய பாதையில நீங்க செலவு செஞ்சா, நீங்க தியாகம் பண்ணினால் ஒரு அழகிய வியாபாரத்தை நீங்கள் செய்து கொண்டீர்கள் என்று அல்லாஹ் சொல்லக்கூடிய நிலையை பார்க்கிறோம். அப்ப இறைவன் புறத்துல இறைவனுடைய அன்பை பெறுவதாக இருந்தா இந்த உலகத்தில் எதையாவது தியாகம் செய்யணும். அல்லாஹ்வை நான் வணங்கினேன், அல்லாஹ்வை தொழுதேன், அதோடு என்னுடைய காரியங்கள் முடிந்து விட்டது, அதற்கு பிறகு ஒண்ணுமே இல்லை என்று சொல்லக்கூடிய நிலை என்பது நம்மகிட்ட இருந்துடக்கூடாது. அல்லாஹ்வை வணங்கினேன், அல்லாஹ்வை தொழுதேன், அல்லாஹ்வுக்காக இந்த உலகத்திலே ஏராளமான தியாகங்களை நான் செய்தேன், என்னுடைய உடைமைகளினால் தியாகம் செய்தேன்,
என்னுடைய உயிரினால் நான் தியாகம் செய்தேன், என்னுடைய நேரத்தை நான் அல்லாஹ்வுடைய பாதையில் தியாகம் செய்தேன் என்று ஏதாவது ஒரு காரியத்தை இறை பாதையில் நம்ம அர்ப்பணித்துக் கொண்டால்தான் இறைவனுடைய அன்பையும் அருளையும் நம்ம பெற முடியும். நபிமார்களோடு வாழ்ந்த சஹாபாக்களுடைய தியாகங்களை எல்லாம் எடுத்து பார்த்தால் அவர்கள் செய்த அந்த தியாகத்தோடு நம்முடைய வாழ்க்கையை ஒப்பிட்டு பார்த்தால் ஒரு சாதாரண ஒரு விஷயத்திற்கு கூட பெருமானம் இல்லை. எந்த ஒரு காரியத்தையும் நம்ம செய்யல, இறைவனுக்காக நம்ம செஞ்சது என்பது அற்பத்திலும் அற்பமானது, சொற்பமானது, ஒண்ணுமே கிடையாது என்று சொல்லக்கூடிய அளவிற்கு சகாபாக்கள் அந்த நபிமார்களோடு இருந்ததனால் செய்த தியாகங்கள் என்பது அவ்வளவு பெரிய தியாகம். ரசூல்லா கூட இருந்த சகாபாக்களை இருந்தாலும் சரி, முந்தைய நபிமார்களோடு இருந்த தோழர்களாக இருந்தாலும் சரி, அவர்களுடைய தியாகங்கள் என்பது அளப்பரியது. ஏராளமான தியாகங்கள் அல்லாஹ்வுடைய பாதையிலே செலவு செய்திருக்கிறார்கள். அதான் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் குர்ஆன்ல சொல்லும்போது, அல்லாஹ்வுடைய பாதையில் தன்னை அர்ப்பணித்துக் கொண்டோர், முழுமையான அர்ப்பணித்துக் கொண்டோர் அழகான ஒரு வியாபாரத்தை செய்து கொண்டார்கள். அல்லாஹ் நம்பிக்கை கொண்டவருடைய உயிர்களையும் உடைமைகளையும் சொர்க்கம் உண்டு என்று விலைக்கு வாங்கி கொண்டான். அவர்கள் செய்த இந்த வியாபாரத்தில் மகிழ்ச்சி அடையட்டும் அப்படிங்கிறான். நம்பிக்கை கொண்டவருடைய உயிரையும் உடைமைகளையும் அல்லாஹ் வாங்கிக்கிறானா, எப்படி பொருளை வாங்குற மாதிரி எல்லாம் வாங்கிக்கிறானா. அதை வாங்கிட்டு அல்லாஹ் சொல்றான், அந்த வாங்கி கொண்டு சொர்க்கத்தை பரகரமாக எல்லாம் தருகிறான். நீங்கள் செய்யும் இந்த வியாபாரத்தில் மகிழ்ச்சி அடைங்க, சந்தோஷமாயிருங்க. நிரந்தரமான கூலி அல்லாஹ் தர இருக்கிறான், நிம்மதி தரக்கூடிய ஒரு கூலியை தர இருக்கிறான், சுவனத்தினுடைய நிலையை தர இருக்கிறான், இன்பகரமான வாழ்க்கையை தர இருக்கிறான். மகிழ்ச்சியான ஒரு ஆனந்தமான வாழ்க்கை என்பது சுவன வாழ்க்கை இருக்கிறது என்கின்ற விஷயத்தை அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் நமக்கு சொல்லி தருகிறான். நம்ம எல்லாம் சுவனத்தை தான் ஆவல் கொள்கிறோம். இப்ப நோன்பு வைக்கிறோம், ரமலான் மாதத்துல நோன்பு வைக்கிறோம். இந்த நோன்பு என்பது இறைவனுடைய நன்மையை நமக்கு பெற்றுத்தரும், சுவனத்தின்பால் நமக்கு நன்மை தரக்கூடியதாக இருக்கிறது. மறுமை வாழ்க்கைக்குண்டான நன்மை அதை பெற்று தருகிறது. அதுக்குதான் நம்ம பசித்திருக்கிறோம், தாகித்திருக்கிறோம். எதுவுமே சாப்பிடாம இருக்க காரணம் என்ன? தண்ணி குடிக்காம இருக்க என்ன காரணம்? பகல் முழுவதும் நம்ம நோன்பு வைக்கக்கூடிய அந்த நிலை என்பது மறுமையிலே இறைவன் தரக்கூடிய பாக்கியமான சொர்க்கத்தின்பால் நாம சென்றடையக்கூடிய வாய்ப்பு நமக்கு இருக்கிறது. நம்முடைய பாவங்கள் மன்னிக்கக்கூடிய வாய்ப்பு அதுல இருக்கிறது. சோழ பாதையை அடையக்கூடிய வாய்ப்பு நமக்கு அதில் இருக்கிறது. நிரந்தரமான சொர்க்கத்தை நாம் அடைய வேண்டும். இந்த உலகம் நிரந்தரமானது அல்ல, இது நிலையானது கிடையாது என்பதை நம்ம உணர்ந்துதான் இந்த உலகத்தில் நம்ம நினைச்சிரோம் இந்த வணக்க வழிபாடுகளை நம்ம செய்யக்கூடியவர்களாக நாம இருக்கிறோம். அப்ப இறை பாதையில நம்மை முழுமையாக அர்ப்பணித்துக் கொள்ள வேண்டும் என்று ஆசை கொள்ள வேண்டும், ஆவல் கொள்ள வேண்டும். அந்த சகாபாக்களுடைய தியாகங்களை நம்ம பார்த்தால் ஹம்சா ரலியல்லாஹு அவர்களுடைய வரலாறு நமக்கு ஒரு அழகான சான்று. ஹம்சா ரலியல்லாஹு அவர்கள் ரொம்ப இஸ்லாத்திற்காக ஏராளமான அளவில் போராடியவர்களாகவும் மார்க்கத்தை வளர்ப்பதிலே அதிக ஆர்வம் உடையவர்களாகவும் ஹம்சா ரலியல்லாஹு அவர்கள் இருந்தார்கள். அவர்களை கொண்டால்தான் இந்த இஸ்லாத்தை அழிக்க முடியும், ஒழிக்க முடியும் என்று கங்கணம் கட்டிக்கொண்டு வஹ்சி என்ற ஒருவரை ஏற்பாடு செய்து, வஹ்சி என்ற ஒருவரை அடிமையை ஏற்பாடு செய்து, நீ ஹம்சாவை கொலை செய்தால் உமக்கு என்ன விடுதலை. அன்னைக்கு விடுதலைன்னா ஒரு பெரிய விஷயம். இந்த அடிமையில் இருந்து விடுதலை படைகிறது இருக்குல்ல, இது ஒரு பெரிய விஷயமாக, பெரிய சந்தோஷமான ஒரு நிலையாக இருப்பதனால் அவர் என்ன செய்யறாரு, வஹ்சி என்ன செய்யறான்னு சொன்னா, அந்த ஹம்சாவை நான் கொலை செய்யணுங்கிற ஒரே நோக்கத்தோட அந்த போர்க்களத்திலே உள்ள இறங்கி கரெக்டா குறி வைத்து ஹம்சாவை ஈட்டியினால் கொலை செய்கிறார். ரொம்ப கொடூரமான முறையிலே ஹம்சா கொலை செய்யப்படுகிறார் என்கின்ற விஷயத்தை பார்க்கிறோம். ரசூல் அவ்வளவு வேதனைப்பட்டார்கள், அவ்வளவு கவலைப்பட்டார்கள் ஹம்சாவுடைய அந்த மரணத்தினால். பின்னாடி வஹ்சி இஸ்லாத்தை தழுவிய பிறகும் கூட பின்னாடி அவங்க இஸ்லாத்தை தழுவிக் கொள்கிறார்கள். ஆனால் ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, வஹ்சியே
நீ கொஞ்ச நாள் என்னை மறைந்து இருக்க கூடாதா என்று ஒரு கேட்டு அவர்கள் கொஞ்ச நாள் அவர்களை மறைந்து இருந்தார்கள். ரசூலுல்லாஹ்வுடைய அந்த முகம் தெரியாத அளவுக்கு. ஏன்னா எப்ப பார்த்தாலும் உண்மை பார்க்கும் போதுமெல்லாம் வஹ்ஷியுடைய ஞாபகம் எனக்கு வருகிறது. அவ்வளவு நேசமுடையவர்களாக ரசூலுல்லாஹ்வுக்கு ரொம்ப பாசமுடையவர்களாக அன்சார் ரலியல்லாஹு அவர்கள் இருந்தார்கள். அவர்களுடைய ஞாபகம் எனக்கு வருகிறது என்று சொன்ன ஒரு விஷயத்தை பார்க்கிறோம். அப்ப எவ்வளவு பெரிய தியாகம் பாருங்க. அன்றைக்கு போர்க்களத்திலே போருக்கு சென்று இஸ்லாமிய சாம்ராஜ்யத்தை நிலைநிறுத்தியதனால தான் இன்றைக்கு நம்ம எல்லாம் முஸ்லிமா இருக்கிறோம். யோசிச்சு பாருங்க, கூட்டுப்படைகள் எல்லாம் ஒட்டுமொத்தமாக வந்தது. கடுமையான முறையிலே போருக்கு வந்தார்கள். அப்படியே திணறிய நிலையிலே அல்லாஹ்வுடைய உதவி அந்த இறை நம்பிக்கையாளர்களுக்கு கிடைத்தது என்கின்ற விஷயத்தை பார்க்கிறோம். அன்னைக்கு உள்ள விஷயம் என்னன்னா, போர் என்பது கடமை. போய் போர்க்களத்தில் கலந்து கொள்ளவில்லை என்று சொன்னால் பெரிய அளவுல அவங்க முனாஃபிக்குகள் என்று சொல்லக்கூடிய அளவுக்கெல்லாம் அன்றைய நிலை இருந்தது. அந்த போர்க்களத்தில் போய் கலந்து கொண்டு உயிரையே தியாகமாக இறை பாதையிலே முழுமையாக அர்ப்பணித்துக் கொண்ட விஷயத்தை நம்ம பார்க்கிறோம். எதற்கு? மறுமைக்கான வாழ்வை. இந்த வாழ்க்கை என்பது நிரந்தரமானது இல்லை. வலல் ஆகிரத்து ஹைருல் லக்க மினல் ஊலா, இந்த உலக வாழ்க்கையை விட ஆகிரத்து வாழ்க்கை தான் நிரந்தரமானது, நிலையானது, நித்திய ஜீவனை தரக்கூடியது என்று அவர்கள் நம்பினார்கள், தியாகம் செய்தார்கள். எந்த அளவுக்கு என்று சொன்னால், நீங்க சஹாபாக்களுடைய வரலாறுகளை எல்லாம் எடுத்து பார்த்தால் கண்ணீர் வடிக்கக்கூடிய அளவிற்கு அவர்களுடைய நிலைகள் இருந்ததை நம்ம பார்க்கிறோம். உம்மி மக்தும் என்று சொல்லக்கூடிய ஒரு சஹாபி, உங்களுக்கு எல்லாம் தெரியும், கண் தெரியாத அந்த சஹாபி. அந்த சஹாபிக்காகவே அல்லாஹ் ஒரு வசனத்தை இறக்கினான். ஒரு குருடர் வந்ததற்காக இந்த நபி கடுகெடுத்து விட்டார், அலட்சியம் செய்து விட்டார். அவரை நோக்கி வரக்கூடியவரை அவர் கண்டுகொள்ளவில்லை, சமரசத்திற்கு செல்கிறாரா என்பது போன்று அல்லாஹ் கடுமையான முறையிலே ரசூலுல்லாவை இந்த சஹாபிக்காக அல்லாஹ் கண்டிச்சான். அவங்க கண்ணு தெரியாத சஹாபி. ஒப்பந்தம் நடக்கிறது. செல்வந்தர்களுக்கு ஒரு தனி பள்ளிவாசல், செல்வந்தர்கள் அல்லாம குறைசிகள் அல்லாம மற்றவர்களுக்கு தனி பள்ளிவாசல் என்று இரண்டு பிரிவாக பேச்சுவார்த்தை நடந்து கொண்டிருக்கிறது. அந்த நேரத்தில் மற்ற சகாபாக்கள் தனியா இருக்கிறாங்க. கண் தெரியாத சகாபி தனக்கு கண்ணு தெரியாதுங்கிற அந்த இதுல போயிட்டு இருக்கிறாங்க. ரசூலுல்லாவுடைய ஓசையை கேட்ட பிறகு பேச்சுவார்த்தை அந்த பேச்சை கேட்ட உடனே அஸ்ஸலாமு அலைக்கும் யா ரசூலுல்லா, அல்லாஹ்வுடைய தூதரே உங்களுக்கு சலாம் உண்டாகட்டும் அப்படின்னோடனே ரசூலுல்லா அதுக்கு பதிலும் சொல்லலையாம், கடுகெடுத்தார், அலட்சியம் செய்தார். அல்லாஹ் கண்டிக்கக்கூடிய அளவுக்கு அந்த சஹாபி அவ்வளவு மேன்மைப்பட்டவர்களாக இருந்தாங்க. அவங்களுடைய தியாகம் அப்படிப்பட்டது. பாங்கு சொல்றது அவங்க தான் பாங்கல சொன்னாங்க. அந்த சஹாபி உங்களுடைய ஆட்சிக்கு பின்னால் என்னன்னா போர்க்களத்துல நான் கலந்து கொள்ளணும். அப்ப எல்லாம் சொல்றாங்க, நீங்க பார்வையற்றவர்களாக இருக்கிறீங்க, இல்ல நான் எதிரையாவது போர்க்களத்துல ஏதாவது ஒரு விதத்துல நான் கலந்து கொள்ள வேண்டும் என்று சொல்லி பின்னால் ஒரு ஆட்சியாளருடைய தலைமையில போய் கலந்து கொண்டு அந்த போர்க்களத்திலே ஷஹீதானார்கள் என்கின்ற விஷயத்தை நம்ம பார்க்கிறோம். ஒரு தியாகத்துல தான் என்னுடைய உயிர் போகணும், அவங்க நினைச்ச மாதிரி அதற்காக என்னுடைய உயிர் போக வேண்டும் என்று அவர்கள் முழுமையாக தன்னை அர்ப்பணித்துக் கொண்ட வரலாற்று விஷயங்களை பார்க்கிறோம். அப்ப அல்லாஹ்வுக்காகத்தான் நம்முடைய இந்த வாழ்க்கை, மறுமையில நிரந்தர வாழ்க்கை, நிம்மதியான வாழ்க்கை, சந்தோஷமான வாழ்க்கை, குரோதங்கள் அகற்றப்பட்ட வாழ்க்கை, தேனாறு மதுவாறு பாழாறுகள் ஓடக்கூடிய வாழ்க்கை, கவலை இல்லாத வாழ்க்கை, அங்கே எந்த நிர்பந்தமும் இல்லாத வாழ்க்கை. அப்படிப்பட்ட வாழ்க்கைக்காக இந்த உலகத்தில் அல்லாஹ்வுக்காக நாம என்ன செய்தோம், இறைவனுக்காக நம்முடைய காரியங்கள் என்ன இருந்தது என்பதைத்தான் நாம கவனிக்க வேண்டிய விஷயம் இருக்கிறது. நம்முடைய நேரங்களை அதற்காக செலவு செய்கிறோமா, நம்முடைய செயல்களை அதற்காக செலவு செய்கிறோமா? ஆனால் முந்தைய அந்த மக்கள் எப்படி நடந்து கொண்டிருக்கிறார்கள், எப்படி வாழ்ந்தார்கள் என்கின்ற விஷயத்தை அவர்களுடைய வரலாறுகள் இருந்து நாமே பார்க்க முடிகிறது. அதே மாதிரி பார்த்தீங்கன்னு சொன்னால் குஹைப் ரலியல்லாஹு என்ற ஒரு சஹாபி, அந்த சஹாபியினுடைய வரலாறை பார்த்தால்
ரொம்ப ஆச்சரியமான ஒரு வரலாறு. அவர்களை மரண தண்டனை கொடுப்பதற்காக கொடுங்கோல் ஆட்சியாளன் பிடித்து, உனக்கு மரண தண்டனை, உன்னுடைய கடைசி ஆசை என்ன என்று கோய்பர் அலி அல்லாஹ்விடத்திலே கேட்கும் போது, எனக்கு 2 ரக்காத்துகள் தொழுவ வேண்டும், இதுதான் என்னுடைய ஆசை, கடைசி எனக்கு ஆசை 2 ரக்காத்து தொழுவ வேண்டும் அப்படின்னு தனது ஆசையை அவர்கள் சொன்னார்கள். உடனே தொழுவதற்கு அவன் அனுமதி கொடுக்கிறான். அவர்கள் சுருக்கமாக தொழுது முடிச்சிட்டு அவர்கள் சொன்னார்கள், நான் ஏன் தெரியுமா சுருக்கமா தொழுதேன்? அதுக்கு காரணம் என்ன தெரியுமா? நான் இந்த தொழுவையை பயன்படுத்தி கொண்டு உன்னிடம் இருந்து நான் உயிர் பிச்சை பெறுவதற்காக அல்லது உயிர் நீடிப்பதை அதிகமான நேரம் என்னுடைய உயிர் நீடிக்க வேண்டும் என்று ஆசைப்படுவதாக நீ எண்ணிக்கொள்ள கூடாது. நான் உடனடியாக சகீதுக்கு ஆசைப்படுவதனாலதான் சுருக்கமாக தொழுதேன் என்று அந்த கொடுங்கோல் இடத்திலே கோய்பர் ரலியல்லாஹு அவர்கள் சொல்லி மரணித்தார்கள் என்கின்ற விஷயத்தை பார்க்கிறோம். எவ்வளவு பெரிய தியாக வரலாறு பாருங்க. தியாகத்துல தான் இஸ்லாம் கட்டமைக்கப்பட்டிருக்கிறது. இஸ்லாம் உருவானதே தியாகத்துல தான். ஏராளமான மரணங்கள், ஏராளமான தியாகங்கள், ஏராளமான உயிர் பலிகள். காரணம் என்ன? இந்த இஸ்லாம் மார்க்கம் நிலைநிறுத்தப்பட வேண்டும், ஏகத்துவ கொள்கை நிலைநிறுத்தப்பட வேண்டும். அதன் மூலியமாக மறுமையில் நமக்கு சுவனம் கிடைக்க வேண்டும். இதானே உங்களுடைய ஆசை. யோசிச்சு பாருங்க, பத்ர் போர்க்களம் இஸ்லாமிய வரலாற்றில் இல்ல, உலக வரலாற்றிலேயே இப்படி ஒரு போர் நடந்ததான சரித்திரமே கிடையாது. பத்ர் போர்க்களத்தினுடைய வரலாறு எடுத்து பார்த்தால், பத்ர் போர்க்களத்தில் 300 சொச்சம் பேர் தான் போன்ற சின்ன எண்ணிக்கையில் தான் இஸ்லாமியர்கள் இருக்கிறார்கள். மறுப்பாளர்கள் எவ்வளவு தெரியுமா? 1000த்திற்கும் மேற்பட்ட மறுப்பாளர்கள் இருக்கிறார்கள். 2 பேருக்கும் போர், 1000 பேருக்கு மேல ஒரு பக்கம் வர்றாங்க, இந்த பக்கம் 300 சொச்சம் பேர் தான் இருக்கிறாங்க. 300 சொச்சம் 1000 ஃபைட் பண்ண என்ன ஆகும்? யோசிச்சு பாருங்களேன், அந்த நிலைமை என்ன ஆகும்? கண்ணுக்கு தெரிஞ்ச மரணத்தில் போய் விடுகிறார்கள், தெரிஞ்சே மரணத்தை தழுவ போறார்கள், தெரிஞ்சே சாவ போறாங்க. இதுதானே யதார்த்தமான விஷயம். ஆனால் அவர்களுடைய உள்ளங்களிலே அல்லாஹ் ஆழமான ஈமானை பதித்திருந்தான், இறையச்சத்தை பதித்திருந்தான். உங்களுடைய ஈமான் அதிகமாக இருந்ததனுடைய காரணமாக நீங்கள் வென்றீர்கள். எப்படி தெரியுமா? ஒரு நபர் 10 பேரை வெல்லக்கூடிய அளவுக்கு ஆற்றல் உள்ளவர்களாக உங்களுடைய உள்ளங்களிலே ஈமானை அல்லாஹ் பதித்திருந்தான். நீங்கள் பார்க்காத படையின் மூலியமாக உங்களுக்கு அல்லாஹ் உதவி செய்தான். வானவர்களை வச்சு அல்லாஹ் அந்த உதவி செய்கிறான். வானவர்களுக்கு நாம் கட்டளையிட்டோம். அதற்கு பிறகு பார்த்தால் எதிரி படையினுடைய ஜனாசாவுடைய நிலைகள் எல்லாம் அது மாதிரி தரித்து கிடந்தது என்கின்ற வரலாற்று விஷயங்களை பார்க்கிறோம். ஈமானுக்கு அல்லாஹ் கொடுக்கக்கூடிய உதவி, மறுமைக்காக தங்களுடைய உயிரை சகாபாக்கள் தியாகத்தினுடைய நிலையாக கொண்டு வந்து நிறுத்தியதனுடைய காரணமாக அல்லாஹ் ஒரு பெரும் கூட்டத்தை வெல்வதற்குண்டான நிலையை அல்லாஹ் ஏற்படுத்தினான். அது உண்மையில அப்படி ஆச்சரியம் தான் பார்க்கலாம். இந்த ஹிஜாப் விஷயங்கள்ல கர்நாடகாவில் ஒரு ஏரியாவில் ஒரு பெண்மணியை ஏராளமான மறுப்பாளர்கள் சூழ்ந்து கொண்டார்கள். அந்த ஒரு பெண்மணி தான் அல்லாஹ்வுடைய ஈமானிய உறுதியோடு அல்லாஹு அக்பர் அல்லாஹு அக்பர் என்று அனைத்து மறுப்பாளர்களையும் விரட்டக்கூடிய அளவுக்கு அந்த சொல்லினுடைய வலிமையை அல்லாஹ் கொடுத்தானா இல்லையா? அதான் இறைவன் மீது உள்ள அந்த நம்பிக்கை வலுவாகும் போது தியாகத்தினுடைய வெற்றி அல்லாஹ் கொடுப்பான், வெற்றியை தருவான் என்கின்ற விஷயத்தை பார்க்கிறோம். அப்ப நாமும் நம்முடைய வாழ்க்கையில இறை பாதையில் நம்ம என்ன செய்யணும்? முழுமையாக அர்ப்பணித்துக் கொள்ளக்கூடியவர்களாக இருக்கணும். இந்த உலகத்துல அல்லாஹ்வுக்காண்டி நீ என்ன செஞ்ச? அல்லாஹ் கேட்க மாட்டானா? அல்லாஹ் கேட்பானா? மறுமையில கேட்பானா? உனக்கு செல்வத்தை கொடுத்தேனே, உலகத்துல செல்வத்தை தந்தேனே, நீ என்ன செஞ்ச? என் காரியத்துல என்ன பண்ணினாய் என்று அல்லாஹ் கேட்பான். உனக்கு உடல் வலுவை கொடுத்தேனே, உடல் ஆரோக்கியத்தை கொடுத்தேனே, அந்த ஆரோக்கியத்தின் மூலியமாக உடல் வலுவின் மூலியமாக எனக்காக நீ செய்தது என்ன என்று மறுமையிலே அல்லாஹ் கேட்பான். உனக்கு கல்வியை கொடுத்தேனே, கல்வியினால் நீ செய்தது என்ன என்று அல்லாஹ் கேட்பான். அப்ப இந்த உலகத்துல நமக்கு அல்லாஹ் தந்திருக்கக்கூடிய கல்வியா இருந்தாலும் சரி, செல்வமா இருந்தாலும் சரி, உடலா இருந்தாலும் சரி, அல்லாஹ் மறுமையிலே அதற்கு உள்ளான கேள்விகளை கேட்பான்ங்கிறதுல விளங்குதா இல்லையா?
பதில் சொல்றது வேற விஷயம். அல்லாஹ் கேள்வி கேட்பான். கேள்விக்குண்டான பதிலை நாம சொல்லாமல் மறுமையிலே நாம ஜெயிக்க முடியாது என்கின்ற விஷயத்தை விளங்கி கொண்டு இந்த உலகத்திலே அல்லாஹ்வுக்காக நாம் எதையாவது தியாகம் செய்தவர்களாக இருக்க வேண்டும். அப்படிப்பட்ட தியாக சீலர்களுடைய பட்டியலிலே அல்லாஹ் நம்மையும் ஆக்க வேண்டும் என்று கூறி முதல் அல்லாஹு அக்பர் அல்லாஹு அக்பர்.